பல கோடிக்கு சொந்தக்காரங்களாம், கோடீஸ்வரங்களாம், கோடீஸ்வர பொண்டாட்டி. தூங்குற இடத்த பாத்தியா? அட பேதில போவானுவல, இப்படியாச்சும் நடத்துவானே. நடத்துதானுவல, கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க. மீனா குட்டி சொல்லு, இன்னைக்கு அப்பனுக்கு மோனுக்கு சரியான பாடத்தை காட்டிட்டு தான் நம்ம போனோம். அத காட்டுன்னு காட்டிட்டோமே, அது பத்தாது, பெருசா ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும் மட்டும் ஆர்டர் போடு மீனா, நான் பாத்துக்கிடுறேன். உன் தயவு இல்லாமலா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நாமெல்லாம் அமைதலா போனோம். பொண்ணா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இல்ல இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு எடுக்காவே? ஏன்னா கட்டமைப்பு அப்படி. இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோடு போட்டாச்சு. அப்படி வாழ்ந்துதான் ஆகணும்னு இவங்க மனசுக்குள்ள ஒரு கோடு. இந்த வாழ்க்கைக்கு இவங்க பழகி இருப்பாங்க. இப்ப நீயே அங்க உங்களை விடுவிச்சு கூட்டு போய் விடுதலை கொடுக்கன்னு சொல்லி பாரு. அத நம்ம மாமியார் 1000 வாட்டி கேட்டவளே, வர தெரியாது. அதை அனுபவிச்சது கிடையாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தானே அது தெரியும். இவங்க தான் அனுபவிக்கவே இல்லையே. ஆனா இவங்களுக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும். ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. சரி சத்தம் விடாம வா. அத்தடி அங்க பாரு. எப்படிங்க என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? நாங்க வரது இருக்கட்டும் சின்ன மாமியாரே, அடுப்புல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களதான் கேட்க, அடுப்புல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பால் அடுப்புல வச்சிருந்தேன், அத பொங்கிட்டானு பார்க்க வந்தேன். ஆமா நீங்க எந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அதான் வீட்ல என்னமோ ஸ்டவ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து அது இது விறகு வீட்டு சும்மா கிடக்கல, அதான் விறகுல கொஞ்சம் பொங்குவேன். நம்மகிட்ட நிறைய தென்னை மரம் நிக்குதுல, வேஸ்டா மட்டெல்லாம் விழும், அதான் ஸ்டவ்ல தான் பொங்குவேன். அது ஏன் சின்ன மாமியார் இப்படி சமாளிக்கிய? இந்த கஜ விறகு அடுப்பு தான் பொங்கிட்டு இருக்கீல. உங்க புருஷரும் உங்க மவரும் என்ன சம்பத்தி மண்டல ஊரடிச்சு வழியில போட்டு அந்த சம்பத்தத்துல என்ன பண்ணிட்டு இருக்காவ? சரிமா ஏன் பாடா தெரியுமா? இவ நீங்க எதுக்கு வந்திய? அந்த பாய் மனுஷன் கண்ணுல பட்டேனா அவ்வளவுதான், சீக்கிரம் கிளம்புங்க. அதெல்லாம் எந்திக்க மாட்டாரு. அப்ப எதையோ வேலை பார்த்துட்டு இருக்கா எங்க அக்கா மருமவ, அப்படிதானே? ஆமா. அழகு போல இருக்கால. அழகு போல இருக்கனா குட்டி பிசாசு மாதிரி இல்ல? அழகு போல பொம்மை மாதிரி இருக்கியே. சரி ஏதாவது சாப்பிடல என்ன? சரி அப்படினாலும் என்ன மணி 2 மணி இருக்குமே, இந்த ராத்திரில எதுக்கு வந்தியா? உங்க புருஷர் இல்ல எங்க வீட்டு லைட்டா கட் பண்ணி விட்டுட்டாரு. ஐயோ பாவி மனுஷன், இவருக்கு இல்லாத மனுஷன். சரி அதான் உங்க வீட்டு லைட்டையும் கட் பண்ணதுக்கு வந்தோம். ஓ அதான் லைட் போயிட்டோ. அப்ப லைட் போனது உங்களுக்கு தெரியுமா? லைட் போனது தெரியும், ஆனா அப்பனும் மௌனம் அழகடிச்சு எந்திப்பாவனு பார்த்தேன், எந்திக்கலையே. ஏன் நீங்க இங்க இருந்து எப்படி தெரியும்? அது அதெல்லாம் எந்திக்க மாட்டாவ. அந்த மனுஷன் 3 மணிக்கு எப்பவும் எந்திரிச்சிருவாரு. சீக்கிரம் போங்க. இல்ல சின்ன மாமியாரே, இன்னும் 2-3 சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போயிடுறோம். எங்க அம்மா இங்கதான் லாஞ்சிட்டு இருக்காவ, அவைய போட்டு கொடுத்துருவ, நீங்க கிளம்புங்க. அத்தி கிளவிய மறந்துட்டோமே, எங்க அம்மையை நீங்க பாக்கலையாங்க? விக்கி தான் பொறுப்பெடுத்திருக்கான். ஐயோ அந்த விக்கி தான் அந்த மனுஷனுக்கு பகையாச்சே, அவனும் அங்க வந்திருக்கான். எல்லாரும் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த பெட்ரூமே பெட்டு எதுவும் கிடையாதா? ஆமா 1 மணி நேரம் தூங்கதுக்கு எதுக்கு பெட்டு? என்ன 1 மணி நேரம் தூங்குவீங்களா? அதுவும் இந்த கூல காய்ப்ப அது கொதிக்கிற வரைக்கும். ஏன் இது வந்து வெளியில வரணும்னு உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது? வெளியில வந்து பெருசிங்க அன்னக்கிளி மாறி வாழ்ந்துக்கணும். அதுக்கு படிப்பு வேணும். அவ பிடிவாதமா பல அவமானப்பட்டு படிச்சா, இன்னைக்கு கம்பீரமா கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஊரே அவளை அடிச்சு விரட்டுச்சு, சொந்தம் போச்சு பந்தம் போச்சுது, அனாதியா வீதியில நின்னு படிப்புதான் எனக்கு வேணும்ட்டு வைராக்கியமா போனா. நான் நினைச்சேன் இவ்வளவு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த படிப்பை படிக்கணுமான்னு. படிச்சா அவமானம் மறைஞ்சது, பேரு புகழ் வாங்கினா. உலகத்துக்கே தெரியுதா என்னைக்கு அவளை சுத்தி ஒரே சொந்தம் தான். சொந்தம்னா உண்மையான சொந்தம். அவ அந்த கல்வியை அடையிற வரைக்கும் தான் கஷ்டப்பட்டா. நான் அந்த கஷ்டத்தை பார்த்து பின் வாங்கினேன். இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு வெளியில வரணும்னு தோணல. ஈஸியா சொல்லிடுவேன், ஆனா முடியாது. சரி இருங்க, காப்பி ஏதாவது போட்டு தரேன், குடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு நாங்க காப்பி குடிக்க மாக்கோம். ஏன் தலையில் தவதான். உங்களெல்லாம் பார்த்து ஒரு உண்மை சொல்ல நினைச்சேன். நல்ல நேரம் நீங்களே வந்தீங்க. என்ன உண்மை? இங்க ஒரு பையன் வெளியில காவலுக்கு நிக்கானே, போனதுல எங்க தம்பி. அந்த பையனை வளைச்சு போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்திருக்கானுவ அப்பனும் மௌனம். புரியல. ஐயோ பொண்ணு தெரிய காலத்துக்கும் இந்த வீட்டுல அடிமை ஆக்கிறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய பேசி முடிச்சிருக்கானுவ. என்ன சொல்றீங்க? ஒரு தாயா நான் இதை சொல்லக்கூடாதுதான். என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பிள்ளை வாழ்க்கை நாசமாக்கணுமா? எனக்கும் ஆசைதான். அந்த பையன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தா நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆதிரா தான் அந்த பையன் விரும்புதானே தெரியாத வரைக்கும். நான்
ஆதிராவனை விரும்பல, அவன் தான் ஆதிரா விரும்புதான். ஆமா கேள்விப்பட்டேன். அதான் அந்த பையனை நம்ம வீட்டு பிள்ளைக்கு கெட்டி வச்சு காலத்துக்கு இந்த வீட்டுல அடிமை வைக்கணும் தான் அப்ப நம்ம அவனும் பிளான போட்டிருக்கானுவ. அந்த பொண்ணு அப்பாக்கு பணத்தை வாரி வழங்கிட்டு இருக்கானுவ. ஏதாவது பண்ணி அந்த பிள்ளை கழுத்து அந்த பொண்ணு தாலி கட்ட சொல்லுங்க. யாருக்கிட்ட? பொண்ணு கிட்ட. அவன் அது ஆதிராவை விட்டு கொடுக்கறதாவது. அட நீங்க வேற சின்ன மாமியாரே. அதே நேரத்துல இவனுல பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன வேணாலும் பண்ணுவானுவ. நான் சொன்னதை கேளுங்க. சின்ன டிவி பையன் கட்டுதாவ, அதெல்லாம் பொண்ணு தெரிய அசைக்க முடியாது, எனக்கு தெரியும். அவன் எதுக்காக இங்க வந்திருக்காங்கதான் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேனே. இத சீக்கிரமா போய் மாமியார் கிட்ட சொல்லணும். ஆமா கிஷோருக்கு கல்யாணமாமே அப்படியா? உங்ககிட்ட சொல்ற நிலைமையிலே நீங்க இருக்கீங்க. உங்க மவனும் உங்க புருஷன் சேர்ந்து எப்பண்டா கல்யாணத்தை நிப்பட்டலான்னு அலைறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தேன்மொழியை எப்படியாவது இங்க தூக்கிட்டு வந்து காலத்துக்கு இந்த அடுப்பல்ல போடலான்னு பிளான போட்டுருக்கானுவ. ஒரு பிள்ளைய கூட விடுறது கிடையாது அப்படிதானே? அவ மேல அவ்வளவு கோத்துல அலைறான். இதே இடத்துல அவளை கொண்டு தூக்கி கொண்டு போடுவானா. இங்க வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். பாரு, சொன்ன நேரத்துல கல்யாணத்தை நடத்தாம அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க. இவன் ஏதோ நாளை கட்சி கல்யாணம் தான் பிளான போட்டிருக்கானுவ. சீக்கிரம் எங்க அக்காட்ட போய் சொல்லுங்க. இங்க பாரு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லணும் நிறைய சொல்லலாம். எங்க அம்மா வந்துட்டாவனா போச்சுது. எங்க அம்மா கத்தியே காட்டி கொடுத்துருவாங்க. எங்க அம்மாக்கு காட்டி கொடுக்கங்களா என்ன இல்ல, நான் எப்படியாவது நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். நீங்க தான் நல்லாவே இல்லையே. எப்படியாவது நான் நல்லா இருந்துட மாட்டேன்னு ஒரு ஆசை. அன்னைக்கு தங்கச்சி தானே நீங்க, அதுல கொஞ்சமாவது உங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கவே வேண்டாமே. காலம் வரும், சில காலங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் என்ன குடும்பப்படுத்தினவளுக்கு திருப்பி ஏதாவது பெருசா செய்யாம நான் வந்தேன்னு வச்சுக்க, நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பெருசா பெருசா பண்ணிட்டு தான் வருவேன், கெத்தா வருவேன். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பாதுகாத்திருக்கானுல்ல, பெருசா செய்யணும்ல, நம்மளும் திருப்பி செஞ்சாதானே நல்லது. ஆமா, என்னைக்கும் பாக்கி வைக்க கூடாது. கடன் அன்பை முறிக்கும். நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதை திருப்பி செஞ்சிடணும். செஞ்சுட்டு அப்புறமா வரேன். அது உங்களுக்கு நல்லதா செஞ்சாவே. அதான் சொன்னாவல, எதை செஞ்சாவளோ அதை திருப்பி செஞ்சுட்டு வரேனே. அதுக்கு பல வருஷம் ஆகுமே. பல வருஷம் நான் காத்துட்டு இருக்கேன். அதை ஒரே நாள்ல முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. அத்தி யாருக்கிட்ட? அதானே பார்த்தேன். சரி, காலையில 2 மணி தாண்டிட்டு நீங்க கிளம்புங்க. எந்திரிச்சனே இங்க தான் வருவாரு, வெண்ணி போட்டு குளிப்பாரு. சீக்கிரம் கிளம்புங்க. சரி, நீங்க தூங்கல? இதான் பதிலா? ஐயோ, நீங்க இங்கே நிக்கீங்க, வரலையா? கொஞ்சம் திரும்பி பாரு. அத்தி நாம மாட்டிக்கிட்டோமோ? அக்கா பேத்தி பொண்ணு தெரிய கட்டிக்க போறாதானே? பாரு, உனக்கு ஒரு பாட்டியா சொல்லுதே, சீக்கிரம் அந்த நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நல்ல மனுஷனை இழந்துடாத. ஐயோ, இதுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து லூஸ் ஆக்கி வச்சிருக்குது. ஒருத்தர் செல்லம் கொடுத்தாலே இது தாக்கு பிடிக்காது. இது ஒட்டுமொத்த குடும்பமும் கொடுத்து வச்சு உருப்படாம ஆக்கி வச்சிருக்குது. என்னம்மா விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கா? வளப்பு அப்படி. சரி, வெளியில தான் புடுத்துல இருக்கா, நீ போ. அந்த பைய அதான் இவனுக்கு செத்த, அவன் புத்திசாலியா இருக்கானே. அது பெரும்பாலும் அப்படிதான் அமையும், பத்துக்கங்க. அவன் ஓவர் அறிவாளி, இவா அப்படி கீழே. அத்தா, இதெல்லாம் ஒழுங்கா கண்டுபிடி. சரி, நான் அங்க போய் நிக்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி, நீ போ. நீங்க தப்பா சொல்றீங்க. அவனுக்கு இவ பொருத்தமா இருப்பா. அவன் குணத்துக்கு இவதான் சரியா இருப்பா. இப்படி இருக்கவங்க தான் ரொம்ப அனுநியமா இருப்பாங்க. நான் சொல்றேன்ல, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. இப்படி இருந்தா ஈகவும் வராது, சண்டை சச்சரவும் வராது. அவன் இவன் மேல கொல்ல பாசமா இருப்பான். இவ உண்மையிலே வெள்ளந்தியா தான் இருக்கா. காரணம் அவளை சுத்தி இருக்கிற நல்லவங்க. சரி மாமியாரே, நாங்க போயிட்டு வரோம். சீக்கிரம் எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொல்லு. சரிங்க தே. பொண்டாட்டிய அடுப்பறையில போட்டுட்டு ஏசி ரூம்ல சுகமா தூங்குதாவலாம். இவரு மட்டும் பஞ்சு மெத்தையில உருண்டுட்டு படுப்பாரா? ஆனா இவர் பொண்டாட்டி மட்டும் அரப்பங்கையில இருந்துகிட்டே தூங்கணுமா? எப்படி தூங்க வச்சிருக்காரு பெரிய இத்தனை வருஷம். இவரை மன்னிக்கவே கூடாது. ஐ ஹேட் யூ. இவரை ஏதாவது பண்ணுங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? என்ன ஐடியா வேணாலும் கொடு. வாய் வெளியே தானே கொரட்டை வருது, வாயை அடைச்சிட்டா. குட் ஐடியா. இனிமேல் இவன் நிம்மதியாவே தூங்க கூடாது. அவைய தூங்கியே பல வருஷம் ஆகுதான். இவரு சுகமா தூங்குவாரா? தூங்கலாமாக்கும்.
பொண்டாட்டி பூசல்ல பாதின்னு சொல்லுவாங்க. பாவி பைய கட்டில கூட இடம் கொடுக்கல. கட்டில விடு, வீட்டுல கூட இடம் கொடுக்கல. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனை மாதிரி பிள்ளை வளர்த்து வச்சிருக்காரு பாரு. அவன் வீட்டுக்குள்ள இந்த பிள்ளைய வாழ வரலாம். வரவே கூடாது. அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம். இவரெல்லாம் மன்னிக்கவே கூடாது. அந்த ஆண்டி பாவம். அது ஒண்ணு உனக்கு ஆண்டி கிடையாது, பாட்டி. பாட்டியா? இங்க பாரு, எக்காத்த கொண்டு நீ யாருங்க உண்மை அந்த விக்ரமுக்கு தெரியக்கூடாது. உனக்கும் அவனுக்கும் முக்கியமான ஒரு உறவு இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சது சொந்தம் கொண்டாடிட்டு வந்துருவான். பாத்துக்க. ஐயா, அவன் சொந்தமா? வேண்டவே வேண்டாம். அப்ப நீ யாருங்க உண்மை அந்த விக்ரமுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? கிஷோர் மாதிரியே அவனும் ஒரு உறவுமுறை தான் உனக்கு. தாய் மாமன் உறவு, புரியுதா? அடச்சி, இந்த விக்ரம் எனக்கு சொந்தமா? வேண்டவே வேண்டாம். அதான் சொல்றேன், நீ யாருங்க உண்மை உனக்கு தெரியக்கூடாது. சரிங்க தா. இவனை விடவே கூடாது. ஏதாவது வசமா பண்ணிட்டு போயிடணும். நிம்மதியாவா தூங்குற? இனிமேல் நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. எப்படிலாம் சமாளிக்கிறாங்க பாருங்களேன். அப்ப நான் பேசுறது உங்க ரெண்டு காதுலயும் விழல. அது விழாம தானே நிக்கிறாங்க. மணி 2:30 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. வந்துருவாங்க அன்னைக்கு. நல்லபடியா முடிச்சிட்டு வரணும்ல. எங்க அனுப்பிருக்கீங்கன்னு தெரியல. நான் எங்க அனுப்புனேன், பிளான் போட்டது கூட எனக்கு தெரியாது. என் நேரம் அவங்க போற நேரம் நான் குறுக்க வந்தேன். என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதான் இப்ப நான் மாட்டுக்கிட்ட முடிக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி சைலக்கா, பந்தடிலே பாவைக்கா, தொங்குதடி டொலாக்கு, பையன் மரம் பாத்துக்க, பழம் கொடுத்தா வாங்கிக்க, சுருக்கு பையில போட்டுக்க, தஞ்சாவூர் போயிக்க, தாளம்பூ வாங்கிக்க, தலையில வச்சு பின்னிக்க. இல்லம்மா, அது வந்து வீட்டை விட்டு போய் 4 மணி நேரம் ஆகுது. போன வழி எனக்கு காணோம். போயிருக்கதே எதிரி வீட்டுக்குல, துரோகி வீட்டுக்கு. எதிரிக்கு ஒரு துளி இறக்கமாவது இருக்கும், ஆனா துரோகிக்கு கோட்டுகளும் இருக்காது. போதா குறைக்க ஆதிரா வேற. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கேக்குறேன். போனை எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே. போனை எடுக்க மாட்டேங்கறாங்கல. அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அதான் போன் எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த விபரீத விளையாட்டுன்னு கேக்குறேன். அத சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ஆட்ட ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் ஆடான்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நான் செத்தேன், சமாளிக்க முடியலையே. ஏய் செம்பகவல்லி, நிப்பாட்டு. நாங்க இதெல்லாம் பண்ண போய் தான் கொஞ்ச நேரம் நேரத்தை கடத்த முடியுது. இல்லன்னா அவ்வளவுதான். சரிங்கம்மா, விக்கி கூட போயிருக்கான்ல. அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு விவரம் தெரியாது. விளையாட்டு காரியமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பொண்ணு தரணும் சொல்லி தைரியமா நினைப்பேன். அவளுக்கு மேல இவன் விளையாட்டு புள்ள. 4 பேருமே விளையாட்டு புத்தி உள்ளவங்க தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரிம்மா, பொண்ணு தரங்க காவலுக்கு நிக்கிறான். நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். போன் அடிச்சா அவனும் எடுக்கல. இருங்க, ஏதோ டவர் எதுவும் கிடைச்சிருக்காது, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எதிரி நான் இவ்வளவு பயப்பட மாட்டேன். அவன் துரோகி. எந்த எல்லைக்கும் போவாங்கறனால எனக்கு இவ்வளவு பயம். எதிரிய நேருக்கு நேரா நின்னு மோதலாம். துரோகி கிட்ட எவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு சமாளிக்கணும் நானும் பாக்குறேன். ஐயோ விடு, அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த புள்ளி ரெண்டு பயத்துல ஆடிட்டு நிக்குது. நீ திட்டிரேன்னு. அந்த விக்ரம் வீடு தேடி வந்து நம்மள அசிங்கப்படுத்துன்னு சொல்லி வந்தவன். இப்ப நம்ம வீட்டு புள்ளைல அங்க போயிருக்குனா, ஒருவேளை அவன் கண்ணுல பட்டுட்டா என்ன செய்யறது? உனக்கு தான் மீனா பத்தி நல்லா தெரியுமே. அவ இவ்வளவு சாமர்த்தியக்காரி. வேற எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? அவ சாமர்த்தியக்காரி எனக்கு நல்லா தெரியும். அவ மட்டும் போயிருந்தா எப்படி வேணாலும் சமாளிச்சுட்டு வந்துருவா. கூட போயிருக்கிறது விக்கி, மீனா குட்டி, ஆதிரா. விக்கி முரட்டு பைய, கோவம் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணக்கு நிப்பா. மீனா குட்டி அவன் மேல கொலை வெறியில இருக்கா. ஆதிரா ஒரு வெள்ளந்தி, அவன் கையில சிக்கனா அவமானப்பட்டு விட்டுருவா. மீனா மட்டும் போயிருந்தா நெஞ்ச நிமித்தி நான் நடப்பேன். இன்னொன்னு, மீனா இப்படி அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டா. இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான போட்டனால தான் தைரியமா போயிருக்காங்க. சரி, அவங்க ஏதோ கோவத்துல பண்ணிட்டு இருக்காங்க, விடு. எனக்கு என் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். எனக்கு 4 பிள்ளைங்களும் வீடு வந்து சேரணும். சரிங்கம்மா, நான் இப்பவே பொண்ணு தரைக்கு போன் அடிக்க. பக்கத்துல பாருடா. டேய், இது என் செல்ல அக்காடா, என் செல்ல அக்கா. மீனக்கா, உன் வேஷத்தை பார்த்து பொண்ணு தெரிய பயந்துட்டானே. சரிடா, ஒரு ஸ்டெப் என் கிட்ட வந்து நில்லு. டேய், உனக்கு பேயினா அவ்வளவு பயமாடா? எங்க வீட்டுல ஒரு ஈ காக்கா கூட வராது. என் மருமக பிள்ளை இல்ல, மருமக பிள்ளை அவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கான். பத்தியா, பாட்டியை சொல்ல ஈ காக்கா கூட உள்ள வராத. அது உண்மைதான்டா. ஒரு ஈ காக்கா சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. அவ்வளவு கணம் பண்ணி வச்சிருக்கான். அதாவது பியாயாது மண்ணாங்கட்டியாவது. வழிய விடுங்க, செத்த குறுக்காசிக்கிட்டான். ஐயோ அக்கா, கீச்சம் காட்டாதீங்க. யாரும் காண தெரியாம. ஐயோ அக்கா, டேய். ஐயோ அக்கா, கீச்சம் காட்டாதீங்கக்கா. இது யாரு பேசிக்கிட்டு இருக்கது? நான் தான் பட்டி பேசுறேன். இருட்டுல உங்களுக்கு கண்ணு தெரியல. வாய மூடா. என்ன நடக்கும் ஒண்ணும் புரியலையே. என் கண்ணாடிய கொஞ்சம் மாத்தணும் பாத்துக்கங்க.
பாட்டி இப்படி போங்க. மாத்தி போய்கிட்டு இருக்கேனா? இது உனக்கு மீனாக்கா. ஏண்டா பேயினா உனக்கு அவ்வளவு பயமாடா? பாத்தியடா என் மீனக்கா பேய் வேஷம் போட மட்டும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பா பாரு. அதான்டா ஹைலைட்டே. மீனக்கா இன்னொரு சிரிப்பு சிரிச்சிருக்கா. பாத்தியாடா எனக்கே அள்ளு விடுதுன்னா பாத்துக்கையே. உடுண்டா உடு உனக்கு. ஐயோ இந்த பாத்திரமா உள்ள வச்சு கெட்டுங்கன்னா சாத்திரம் சமுதாயம் சொல்லி வெளியில வச்சு விட்டாத மருமவன். நான் ராத்திரி வீட்டுக்கும் பாத்திரவுக்குத்தான் அளவுன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தா யாரோ என் முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குது. முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குதா? பின்னாடி தானே நிக்குது. அங்க பாடா மீனாக்கா. அப்போ உன் பக்கத்துல நிக்குது யாருடா? மீனாக்கா. மீனாக்கா இது என்னடா? என்னமோ பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்ன. டேய் அப்ப இவ்வளவு என் மேல தோல் மேல கை போட்டு நின்னது பேயாடா? பாரு பேய்க்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடா. டேய் சிரிக்காதடா. சரி விடு விடு. டேய் அது பேயின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலடா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்ல உனக்குதான் காதே கேட்கல. இதுல யாரோ நின்ன மாதிரியே இருக்குது எனக்கு. காதலங்க வாரா இந்த பாட்டியும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். புள்ளைய பாலுங்கட்ல கொண்டு தள்ளிட்டாவல. டேய் பொண்ணு தர, இந்த பாட்டிக்கு நான் ஒரு பாடம் புகுட்ட போறேன். ஏன்டாக்கா? நோ, பெத்த புள்ளைய பாலுங்கட்ல தள்ளிட்டு என்ன வேலை பார்த்திருக்காவ? ஆமா, விடக்கூடாது விடக்கூடாது. அப்பா வந்துட்டா. என்ன வேலை முடிஞ்சதானே? அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பாத்துக்கங்க. அங்க ஒரு பாட்டி இல்ல, கிச்சன்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாட்டியும் அங்க உள்ளத்த இருக்காங்கல்ல, அவங்களும் தான் காரணம். சரி எல்லாம் சரியா உன் டென்ஷன் எடுக்காத. சரிக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா கிளம்புங்க. ஒரு வேலை பாக்கி இருக்குது. மீனா குட்டி. ஆமா மீனா குட்டி எங்க? அது அப்புறமா சொல்லுது. சரி நான் போய் காலையில தூங்கிட்டு இருக்கேன், எல்லாரும் வாங்க. எப்படிடா இது தெரியாம தான் கேட்க. எப்படிடா? பச்சை மண்ணுடா பச்சை மண்ணு வெள்ளந்தி. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு பிடிச்ச சரியாதான் இருக்கும். சரி நான் தூங்க போட்டா? இரு நான் கொண்டு விட்டுட்டு வரேன். அப்போ டூட்டி இப்ப முடிஞ்சிடும். இன்னொரு ஆபீசர் வருவாரு, அவர் வந்து நான் கிளம்ப வேண்டியதான். அப்போ சரி. அப்ப நம்ம ஒண்ணாவா போறோம்? ஆமா 5 நிமிஷம் பொறு போலாம். மீனா குட்டி. வந்துட்டேன் வந்துட்டேன். எல்லா வேலையும் பக்காவா முடிஞ்சது. அப்படியே இந்த பாட்டிக்கு ஒரு பாயசத்தை போட்டு போயிருவோமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. எல்லாத்துக்கும் மூல காரணம் இவ தானே. பாயசத்தை போட்டு அத்தா எனக்கு தூக்கம் வருது தா. அத உனக்கு பழைய சேர்க்கனே வந்து தவ எடுத்து வந்திருக்கானே, அவன் கிட்ட சொல்லி. என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் ஆதிராதான். என் ஐயா பொண்ணு. என் பொண்ணு தர இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்ப அவன் ரொம்ப மாறி இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆதிரா. என் ஐயா பொண்ணு. நீங்க 2 நல்லா இருக்கணும்டா. நல்லா இருப்பீங்க. நீ வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழணும்டா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன். நீ எனக்கு அண்ணனான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அண்ணனா இருந்தா சத்தியமா சொல்லண்டா, அண்ணனோ இல்லையோ நான் உன்னை அண்ணனா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். உன்னை நான் வாழ வைப்பேன்டா.